காஞ்சிபுரம் பெருமாள் கோயில்களின் நகரம் எனப் புகழ் பெற்றது. அதில் முக்கியமான திவ்யதேசங்களில் ஒன்று வரதராஜ பெருமாள் கோவில் ஆகும். இக்கோவில் ஹஸ்திகிரி எனப்படும் மேடையில் அமைந்துள்ளது. பாறையின் வடிவம் யானையைப் போன்றதினால் இதற்கு ஹஸ்திகிரி என்ற பெயர் வந்தது. இக்கோவிலை பல்லவ மன்னர்கள் முதலில் கட்டினார்கள். பின்னர் சோழர், பாண்டியர், விஜயநகர நாயக்கர் மன்னர்கள் பல பராமரிப்பு மற்றும் விரிவாக்கங்களை செய்தனர். ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்யதேசங்களில் இதுவும் ஒன்று. திருமங்கையாழ்வார், பெரியாழ்வார், திருமழிசையாழ்வார், பூதத்தாழ்வார் முதலிய பல ஆழ்வார்கள் இங்கு பெருமாளை புகழ்ந்து பாடியுள்ளனர். கோவிலின் பிரதான மூர்த்தி வரதராஜ பெருமாள். பெருமாள் 10 அடி உயரம் உடன் ஸ்ரீபெருந்தேவி, பூதேவி நாச்சியார். அத்திவரதர் எனப்படும் மரப்பொருள் மூலவர். அத்தி மரத்தில் செதுக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் சிலை கோவில் குளத்தில் வைக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் எழுந்தருளுவார். இதை காண உலகம் முழுவதும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர். புராணங்களில் கூறப்படுவதாவது இந்த க்ஷேத்திரத்தை உருவாக்கியவர் இந்திரன். அவர் பிரம்மனின் யாகத்தில் பயன்படுத்திய வராக குஞ்சு யானை வடிவ மலையாய் மாறியது மீது வரதராஜ பெருமாள் எழுந்தருளியதாக நம்பப்படுகிறது. வரம் தரும் பெருமாள் என்பதிலிருந்து இவருக்கு வரதராஜன் என பெயர் வந்தது. வேதங்கள், யாகங்கள், பக்தர்கள் வேண்டுகோள்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் கருணைமூர்த்தி என பக்தர்கள் நம்புகின்றனர். வருடாந்திர பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி அன்று பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க கோடி கணக்கில் கூடுகின்றனர். 2019 இல் கடைசியாக அத்திவரதர் 48 நாட்கள் பொதுமக்களுக்கு காட்சி தந்தார். அடுத்த தரிசனம் 2059 இல் நடைபெறும்.